இன்னைக்கு நாம் ஒரு சிறுத்த உருவம் கொண்ட பரபரப்பான மனிதர்களோடு அனாயசமாக பழகும் பறவையை பத்தி பார்க்க போறோம். எளிய ஒலிகள் எழுப்பும், கூட்டம் கூட்டமாக வாழும், நம் வீட்டு பக்கம் அடிக்கடி வரும் இந்த சின்னஞ்சிறிய நண்பன் தான் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிகள் சிறிய அளவிலான பாஷரைன் பறவைகள் ஆகும். இவை பாஷரைடே குடும்பத்தைச் சேர்ந்தவை மற்றும் உலகின் மிக பொதுவான பறவை இனங்களில் ஒன்றாகும். வீட்டுக்குருவி ஹவுஸ் ஸ்பேரோ பாசர் டொமெஸ்டிகஸ் உலகிலேயே மிக பரவலாக பரவியுள்ள காட்டு பறவைகளில் ஒன்றாகும். இவை பெரும்பாலும் மனித குடியிருப்புகளுக்கு அருகிலேயே காணப்படுகின்றன. இது அவற்றின் தகவமைப்பு திறனை காட்டுகிறது. சிட்டுக்குருவிகள் அவற்றின் எளிய ஆனால் மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் சிறு சிறு சத்தத்திற்காக அறியப்படுகின்றன. இந்த ஒலி அவற்றின் இனத்தை சேர்ந்த மற்ற பறவைகளுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. சிட்டுக்குருவிகள் முக்கியமாக விதைகளை உணவாக கொள்கின்றன. இருப்பினும் அவை பூச்சிகள், பெர்ரி மற்றும் மனிதர்களால் எரியப்படும் உணவு துண்டுகளையும் உண்ணக்கூடிய அனைத்துண்ணி பறவைகளாகும். சிட்டுக்குருவிகள் சமூக பறவைகள். இனப்பெருக்க காலத்தை தவிர மற்ற நேரங்களில் அவை பெரும்பாலும் கூட்டமாக கூடுகின்றன. இது அவர்களுக்கு பாதுகாப்பையும் உணவு தேடுவதில் உதவியையும் வழங்குகிறது. சிட்டுக்குருவிகள் தங்கள் இறகுகளை சுத்தம் செய்யவும் உடலில் உள்ள ஒட்டுண்ணிகளை அகற்றவும் தூசியில் உருண்டு குளிக்கின்றன. இது அவற்றின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு செயலாகும். சிட்டுக்குருவிகள் பொதுவாக குழிவான இடங்கள், கட்டிடங்களின் கூரையின் கீழ் அல்லது அடர்ந்த தாவரங்களுக்குள் சிறிய கோள வடிவ கூடுகளை உருவாக்குகின்றன. இந்த கூடுகள் சற்று ஒழுங்கற்றதாக இருக்கும். சிட்டுக்குருவிகள் ஒரு வருடத்திற்கு பல முறை குஞ்சு பொரிக்கக்கூடியவை. இது அவற்றின் மக்கள் தொகை மிக விரைவாக அதிகரிக்க ஒரு முக்கிய காரணமாகும். சிட்டுக்குருவிகளின் வெற்றிக்கு அவற்றின் சூழலுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளும் திறன் ஒரு முக்கிய காரணமாகும். அவை பல்வேறு வகையான வாழ்விடங்களிலும் மாறுபட்ட உணவு ஆதாரங்களிலும் உயிர் வாழக்கூடியவை. சிட்டுக்குருவிகள் பொதுவாக குறுகிய தூரங்களுக்கு வேகமாக சீரற்ற முறையில் பறக்கின்றன. நீண்ட தூர பயணங்களை விட அவை அருகிலுள்ள இடங்களுக்கு விரைவாக செல்லவே இந்த பறக்கும் முறை பயன்படுகிறது. பல சிட்டுக்குருவி இனங்களில் ஆண் பறவைகள் பெண் பறவைகளை விட சற்று பிரகாசமான நிறத்திலும் அல்லது அதிக தனித்துவமான அடையாளங்களுடனும் இருக்கும். இருப்பினும் இந்த வேறுபாடு மிகவும் நுட்பமானது. சிட்டுக்குருவிகளின் கால்கள் கிளைகள் மற்றும் கம்பிகள் மீது அமர்வதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது அவர்களுக்கு உணவு தேடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் உதவுகிறது. சிட்டுக்குருவிகள் தங்கள் விரைவான பாய்ந்து செல்லும் அசைவுகளுக்காக அறியப்படுகின்றன. அவை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மிக வேகமாக நகர்ந்து செல்லும். சிட்டுக்குருவிகள் பெரும்பாலும் நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் காணப்படுகின்றன. அவை மனிதர்களின் அருகாமையில் வாழ பழக்கப்பட்டவை மற்றும் மனித நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுவதில்லை. விதைகளை உட்கொள்வதன் மூலமும் பின்னர் அவற்றை தற்செயலாக பரப்புவதன் மூலமும் சிட்டுக்குருவிகள் தாவரங்களின் இனப்பெருக்க சுழற்சியிலும் புதிய தாவரங்கள் முளைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.